வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அணிகுண்டம் தூக்கி போட்டாங்க பிசிசிஐ. இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ அண்ட் T20 கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் பேரையும் விராட் கோலி பேரையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நினைக்கல. நம்ம கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ சுப்மன் கில் தான் ஓடிஐக்கும் நியூ கேப்டன். கடந்த 3 ஐசிசி ட்ராஃபியில் 2 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் 2023 வேர்ல்ட் கப்பில் ரன்னர்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஏன் தூக்குனாங்கன்னு தெரில. பட் ஆனால் இதுலேருந்து கிளியராக தெரியுது அவங்க வந்து ஃபியூச்சரை வந்து மைண்டில் வச்சு தான் அப்படி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரோஹித் சர்மாவுக்கு 38 வயசாயிடுச்சு. ஒரு ஃபார்மெட் மட்டும் தான் விளையாட போகிறாரு. ஸோ 2027 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு 3 ஃபார்மெட் விளையாடக்கூடிய பிளேயர் தான் கேப்டனாக இருக்கணும், ப்ளஸ் யங் ஏஜாக இருக்கணுன்றதுக்கு அப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனால் ஏன் ரவீந்திர ஜடேஜா ஓடிஎஸ் ஸ்குவாட்ல எடுக்கல அப்படின்றது சத்தியமாக தெரில. ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டரை போய் ஓடிஐலேருந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. ரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ட்ராப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இதுலேருந்து கிளியர் கிட்டாக தெரியுது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட பிளேஸ் வந்து செக்யூராக இல்லை. அவங்க கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் 2027 வேர்ல்ட் கப்பில் அவங்கள பார்க்க முடியும்னு தெரியுது. எதுக்கும் ரெடியாக இருந்துங்க, சொல்ல முடியாது. இதுதான் அவங்களோட ஃபேர்வெல் சீரீஸ்னு கூட சொல்லி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட போகிறாங்க. சுப்மன் கில்லோட நியூ இயராக்கு ஆல் தி பெஸ்ட். ஆனால் என்னென்ன கனவு கொண்டோம் 2023 2027 ரெடம்ஷன் கிடைக்கும்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.